இயேசுவே, இயேசுவே. என் ஒரே மகள் 12 வயது மகள் மரித்துக் கொண்டிருக்கிறார். தயவு செய்து எங்களோடு வாரும். அவருடைய வஸ்திரத்தினுடைய ஓரத்தை தொட்டா கூட போதும், நான் குணமாக்கப்பட முடியும். எபிரு அவரை தொந்தரவுப்படுத்தாது. எபிரு, உன் மகள் மரித்து போனார். இனிமேல் போதகரை நீங்கள் தொந்தரவு செய்ய வேண்டாம். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்போது அவள் பிழைப்பாள். விசுவாசம் உள்ளவனாயிரு. என்னை தொட்டது யார்? ஒருவர் என்னை தொட்டது உண்டு. எப்படி எப்படி தொட்டது யார் என்று நீர் கேட்கிறீர்? நான் தான் உங்களை தொட்டேன். நான் 12 வருஷமா ரத்தப்போக்குனால பாதிக்கப்பட்டிருந்தேன். என்னிடத்துல இருந்த எல்லாத்தையும் நான் செலவு பண்ணியும் மருத்துவருக்காக அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனா எப்போ என்னுடைய விரல்கள் உங்களுடைய துணியை தொட்டதும் நான் குணமாக்கப்பட்டேன். மகரே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சமாதானத்தோடே போ, சமாதானத்தோடே போ. நன்றி. வணக்கம் பிரியமானவர்களே. சரியாக நீங்க பார்த்த இந்த வீடியோ போலதான் விசுவாசத்தை பயன்படுத்துகிறவராய் இயேசுவினிடத்திற்கு யாரெல்லாம் இடத்தில் வருகிறார்களோ அவர்கள் குணமாக்கப்படுவார்கள். நீங்க எந்த சூழ்நிலை இடத்துல இருக்கீங்க, எப்படியான தவிப்பில் இடத்துல இருக்கீங்க, அல்லது எந்த கடினங்களை சந்திக்கிறவரா இடத்துல இருக்கீங்க, நீங்க தேவனுக்கு அனுமதி கொடுப்பீங்கன்னா தேவன் உங்க வாழ்க்கை மீது அவருடைய வல்லமையை வெளிப்படுத்த முடியும். இன்று ஆலயத்தில் பல மக்களுக்கு இந்த விடுதலையானது நடந்தது போல. ஏன்னா இந்த ஆவிக்குரிய சுத்திகரிப்பிலே பல மக்கள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய அழிக்கப்பட்ட வாழ்க்கையின் சூழலிலிருந்து தேவனுடைய விடுதலையை பார்ப்பதற்கான முதற்படி எடுத்து வைத்தார்கள். சிலர் விடுதலையாக்கப்பட்டார்கள். தேவனுடைய தொடுதல் அவர்களுக்கு கிடைத்தது. இந்த 12 வருட உதரப்போக்கு வியாதியோடு கஷ்டப்பட்ட பெண்மணிக்கு வேதாகம காலத்திலே நடந்தது என்னவோ இன்று பல மக்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய சுத்திகரிப்பிற்காய் தேவன் வைத்த திட்டங்களின்படி அவர்கள் பதிலை பெற்றுக் கொண்டார்கள். தேவன் உங்க வாழ்க்கையும் இந்த விடுதலையாக்க விரும்புறார். எனவே இது இன்னும் நேரம் கடந்து போனதல்ல. இந்த நாள் முடிந்ததுனால கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்முடைய ஆலயத்தில் இந்த விடுதலைக்கான சுத்திகரிப்பின் கூட்டம் நடைபெறுகிறது. நீங்கள் எங்களோடு இணையலாம். இந்த சுத்திகரிப்பிலே உங்கள் வாழ்க்கையானதை பலப்படுத்திக் கொள்ளும்படியாக. என தேவன் மாறாதவராய் இருக்கிறார். கவனிங்க மக்களே, தேவன் மாறாதவராக அவருடைய சர்வ வல்லமையான கரம் உங்க வாழ்க்கையின் மீது அதி அற்புதமான பதிலை கொண்டு வரும்படியாக தேவனுடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையின் மீது நிச்சயமாக்கப்படட்டும். நீங்க இன்னொரு நபருடைய சாட்சியை இந்த பார்க்க வாய்ப்பை நான் பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா இந்த இளம் பெண்ணினுடைய வாழ்க்கை முற்றிலும் அழிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையின் விதத்திலே தன் வாழ்க்கை வாழ்ந்தார். தவறான பழக்கங்கள், தவறான வாழ்க்கையின் முறைகள், பிசாசு இந்த தன்னுடைய வாழ்க்கையில் இந்த காண்பிப்பதை போல ஒரு வாழ்க்கை நான் சொல்லலாம். தன்னுடைய சுதந்திரத்தை இந்த அவருடைய விருப்பத்திற்கானதாய் மாற்றிக்கொண்டு தேவனை எதிர்த்து தேவனுடைய விருப்பத்தை மறுதளித்த ஒரு வாழ்க்கை. அழிவின் பாதையிலிருந்து தேவன் எப்படியாக இந்த பெண்ணுடைய வாழ்க்கையை மாற்றினார். இந்த பெண்ணுடைய வாழ்க்கை இன்று என்னவானதா இடத்தில் இருக்கிறது, நீங்களே பாருங்கள். நான் என் ஃப்ரெண்டோட வண்டியில போயிட்டு இருந்தேன். நாங்க போதை பொருள் வாங்குறதுக்காக போயிட்டு இருந்தோம். நாங்க நியூ இயர் நைட் பார்ட்டி முடிச்சு வந்துட்டு இருந்தோம். நாங்க அப்போ ஹெல்மெட் போடல. அங்க ரொம்பவே இருட்டா இருந்துச்சு, எங்களுக்கு சரியாவே பார்க்க முடியல.
நாங்க எப்ப அந்த சந்தை திரும்பினோமோ எதிர்க்க வந்து பைக்ல வந்து இன்னொருத்தர் எங்களை இடிச்சிட்டாரு. நாங்க முன்னாடி இப்ப விழுந்துட்டோம். நான் பைக்ல இருந்து தூக்கி எறியப்பட்டேன். நான் எகிறி போய் விழுந்ததுல ஏறக்குறைய ஒரு மரத்து மேல மோதிருப்பேன். நான் விழுந்ததுல முதலாவது என்னுடைய முகம்தான் தரையில இடிச்சுது. என்னுடைய கால்களும் உடைக்கப்பட்டது. ஆனா என்னுடைய முகம் கடைசியில ஒரு ட்ரைனேஜ் பக்கத்துல இருந்தது. எங்களை யார் முதல்ல பார்த்தாங்களோ அவங்க எங்களை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சாங்க. இந்த மாதிரி தான் நான் வந்தேன். அந்த நாளுக்கு முன்னாடி நான் நிறைய கொக்கைன் பயன்படுத்தினேன். விஸ்கி நிறைய குடிச்சிருந்தேன். மருத்துவர் எனக்கு சிகிச்சை கொடுத்தாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது நான் கொக்கைன் பயன்படுத்தியிருந்தேன், நான் குடிச்சிருந்தேன்னு மருத்துவருக்கு தெரியாது. எனவே என்னுடைய சூழ்நிலை ரொம்பவே மோசமா இருந்தது. அந்த நேரம் எனக்கு வலிப்பு ஏற்பட்டது. என்னுடைய கை கால் நகர முடியாம ஆயிடுச்சு. அதுக்கு பிற்பாடு கொஞ்ச நேரத்துல டாக்டர் என்ன ஐசியூல அட்மிட் பண்ண வச்சாங்க. என்னுடைய தலையில பலமா அடிபட்டதுனால என்னுடைய மூளையில காயம் ஏற்பட்டது. என்னுடைய சூழ்நிலை மோசமா ஆகாம இருக்கிறத தடுக்கிறதுக்காக அவங்க என்ன செயற்கையான கோமால படுக்க வச்சுட்டாங்க. நான் ஏறக்குறைய 40 நாள் கோமால இருந்து இதுதான் என்னுடைய சூழ்நிலையா இருந்துச்சு. இந்த 40 நாள்ல என் சூழ்நிலை மோசமா மட்டும்தான் மாறுச்சு. என்னுடைய குடும்பத்தார் ஒவ்வொரு நாளுமே என்னை பத்தி மோசமான செய்தியை மட்டும்தான் கேள்விப்பட்டாங்க. அந்த நேரம் எனக்கு காது கேட்கல, கண்ணு தெரியாம போயிடுச்சு. என்னுடைய குடும்பத்தார் என்னை வந்து ஐசியூல பாக்குறதுல பிரயோஜனமே இல்லை. ஏன்னா என்னால அவங்கள உணர முடியாது. அந்த நேரத்துல என்னுடைய எல்லா செயல்களையும் நான் இழந்துட்டேன். அந்த நேரம் டாக்டர் எங்களுடைய குடும்பத்தாரை கூப்பிட்டு சொன்னாரு, உங்க பொண்ணுக்கு வந்து வலிப்பு வந்துருச்சு மற்றும் ஹார்ட் அட்டாக்னால பாதிக்கப்பட்டாங்கன்னு. இதுதான் தினசரியா என்னை குறித்து என் குடும்பத்தாருக்கு சொல்லப்பட்ட செய்திகள். கடைசியா ஒரு நாள் டாக்டர் என்னுடைய குடும்பத்தாரை பார்த்து சொன்னாரு, அவங்களுக்காக நம்ம செய்யற எல்லா முயற்சியும் நிறுத்திடலாம். நீங்க என்னென்ன பேப்பர்ல சைன் பண்ணுமோ எல்லாத்தையுமே நீங்க சைன் பண்ணிடுங்க. எல்லா மிஷினையும் ஆஃப் பண்ணிடலாம். அவங்க ஓய்வு எடுக்கிறதே சிறந்ததுன்னு சொன்னார். ஏன்னா இவங்க இருக்க சூழ்நிலையை பார்த்தா இவங்க உயிரோட இருக்க முடியாது. ஒருவேளை அவங்க உயிரோட இருந்தா அவங்க படுத்த படுக்கையா தான் இருக்கணும்னு சொன்னாரு. இந்த போட்டோவை பார்த்தா நான் கடந்து போன சூழ்நிலை என்னன்றது கொஞ்சமா உங்களால புரிஞ்சுக்க முடியும். என்னுடைய முழு உடலும் வீக்கமா இருந்தது. என் குடும்பத்தார் என் மேல இருந்த எல்லா நம்பிக்கையும் இழந்துட்டாங்க. என்னுடைய அம்மாவும் என்னுடைய சகோதரியும் தவிர. ஏன்னா அவங்க எப்பவுமே நம்பினாங்க நான் திரும்பி வருவேன்னு. அவங்க சின்ன வயசாக இருக்கும்போதே எங்கள் அம்மா அவங்கள சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. இருந்தாலும் தவறான நட்புறவு, கெட்ட பழக்கங்களுக்கு தன்னை ஈடுபடுத்திக்க ஆரம்பித்தாங்க. அவங்க முழுமையாக தவறான வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தாங்க. நாட்கள் போக போக அவங்களுடைய நிலைமையானது மோசமாக மாறிட்டே போச்சு. நான் அதிகமா போதைக்கும் விபச்சாரத்துக்கும் சட்டவிரோதமான காரியங்கள்ல அதிகமா ஈடுபடுவேன். அது மட்டும் இல்லாம ஃபுட்பால் விளையாடுற அந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு பெண்ணா நான் இருந்தேன். என் வாழ்க்கை முழுசா தலைகீழ மாறுச்சு. ஆனா அந்த நேரத்துல என்னுடைய அம்மாவும் என்னுடைய சகோதரியும் தொடர்ந்து எனக்காக போராடினாங்க, பொருத்தனையை ஏற்படுத்தினாங்க, நோக்கங்களை ஏற்படுத்தினாங்க. குறிப்பா அந்த நேரத்துல நான் வாழ்வா சாவான்ற நிலைமையில இருந்து அந்த நேரத்துல தான் இஸ்ரவேலின் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. எங்களுக்கான வாய்ப்பு கிடைச்சது நாங்கள் தியாகம் செய்ய. அந்த நேரத்துல தான் என்னுடைய அம்மாவும் என்னுடைய சகோதரும் எனக்காக போராடினாங்க, தியாகங்களை ஏற்படுத்தினாங்க, பொருத்தனையை ஏற்படுத்தினாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த நிலைமையில் அவங்கள நான் பார்க்கும்போது, ஹாஸ்பிட்டல் விட்டு போகும்போது நான் முடிவெடுத்தேன், பீடத்தின் மேலே போயிட்டு நான் அவங்களுக்காக போராட போகிறேன்னு. ஏற்கனவே அந்த நேரத்துல அவங்க ஒரு போதகருடைய மனைவியா இருந்தாங்க. எப்போ எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு அவங்க கேள்விப்பட்டாங்களோ அவங்களுடைய முதல் செயல் பீடத்து மேலே ஏறது தான். நான் நாப்கின் பயன்படுத்த வேண்டியதா இருந்துச்சு, மருந்துகள் நிறைய வாங்க வேண்டியதா இருந்துச்சு. இதை அவங்க பார்த்தோன்னு சொன்னாங்க, இல்ல நான் பீடத்து மேலே ஏறணும்னு. அவங்க முடிவெடுத்தாங்க, இந்த சூழ்நிலையில நான் பீடத்தை ஏறி ஆகணும். என எனக்கு தெரியும் தேவன் அவங்கள மீண்டுமாக கொண்டு வருவாருன்னு. அவங்க பீடத்து மேலே ஏறின பிற்பாடு நான் மீண்டுமாக வந்தேன். என்னுடைய கோமாலேருந்து நான் மீண்டுமாக வந்தேன். ஆனா தொடர்ந்து எனக்கு பார்வையில, எனக்கு காது கேட்கல. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நான் மீண்டுமாக வர ஆரம்பிச்சேன். மருத்துவரால எந்த ஒரு நம்பிக்கையும் கொடுக்கப்படாம இருந்த ஒரு நபர் நான் மீண்டுமாக பார்க்க ஆரம்பிச்சேன். மீண்டுமாக நான் கேட்க ஆரம்பிச்சேன். ஆனா இதுல குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இருக்கு. நான் மருத்துவமனையிலேருந்து வெளியே வந்த பிற்பாடு என்னுடைய பழைய குணாதிசயம் மறிக்கவே இல்லை.
நான் எப்போ முழுமையா குணமானனோ மீண்டுமாக உலகத்துல வாழ்க்கையே நான் தொடங்க விரும்பினேன். நான் முன்னாடியே சொன்னது போல சில விஷயங்கள்ல என்னுடைய மாம்சத்தினால எதிர்த்து நிற்க முடியல. ஆனா இந்த இடத்துலதான் கவனத்திற்குரிய ஒரு விஷயம் ஒண்ணு நடந்துச்சு. வெளி உலகத்துல இருந்த ஒருத்தர், முன்னாடி என் கூட சேர்ந்து போதையை பயன்படுத்தின ஒருத்தர் என்கிட்ட இதை சொன்னாங்க. சாரா, இந்த வாழ்க்கை தான் உனக்கு வேணுமா? நீ இப்ப போயிட்டு இருக்க இந்த பாதையில தான் நீ உண்மையாவே தொடர்ந்து போக விரும்புறியா? தேவன் உனக்கு மீண்டுமாக ஒரு வாய்ப்பு கொடுத்த பிற்பாடும் நீ இந்த வாழ்க்கைக்கு திரும்பி போக விரும்புறியா? இந்த வார்த்தை என்னுடைய முகத்துல அரைந்தது போல இருந்துச்சு. ஏன்னா நான் குழப்பமா இருந்தேன். ஏன் இந்த நபர் என்னை பார்த்து இப்படி சொல்றாங்க? முன்னாடி எனக்கு போதை பழக்கத்தை கற்றுக் கொடுத்தது இந்த நபர் தான். நான் தொடர்ந்து அதை பத்தி யோசிச்சுட்டே இருந்தேன். எனக்குள்ளாக ஆழமா இது பிரதிபலிச்சது. நான் முடிவெடுத்தேன், நான் உண்மையாகவே இயேசுவின் இடத்துல திரும்பணும்னு. ஏன்னா என் உடல் திரும்ப வந்தது. ஆனா நான் அவரிடத்துல முழுமையா அர்ப்பணிக்கல. நான் முடிவெடுத்தேன் முழுமையா அர்ப்பணிக்க. அதுக்கு பிற்பாடு நான் தண்ணி ஞானஸ்தானம் எடுக்க முடிவெடுத்தேன். மறுநாள் நான் ஆலயத்துக்கு போனேன். நான் பாஸ்டரை பார்த்து அவர்கிட்ட சொன்னேன், நான் தண்ணியில ஞானஸ்தானம் எடுக்க விரும்புறேன்னு. நான் அந்த நேரம் வீல் சேர்ல தான் இருந்தேன். இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படல. நான் உறுதிப்படுத்திக்கிட்டேன், நான் ஞானஸ்தானத்தை எடுத்தே ஆகணும்னு. நான் முடிவெடுத்தேன். நானே தனி ஞானஸ்தான தொட்டில இறங்கினேன் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள. அதுதான் என்னுடைய வாழ்க்கைக்காக நான் எடுத்த தனிப்பட்ட ஒரு முடிவு. அந்த இடத்துல உண்மையான மனம் திரும்புதல் இருந்துச்சு. அந்த இடத்துல பழைய சாரா மறித்துட்டான். அந்த இடத்துல தான் தியாகம் செய்வதற்கான வாய்ப்பையும் நான் பெற்றுக்கொண்டேன். நான் செய்த முதல் தியாகமே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்காக தான். தியாகத்தினுடைய முன்னால் நான் என்னை தயார்படுத்தினேன். நான் ஜெபிச்சேன், தேவனே, நான் இனிமேலும் அர்ப்பணிக்க எதுவுமே இல்லை. என் வாழ்க்கையை நான் முழுமையா அர்ப்பணிச்சிட்டேன். என்னுடைய நட்புறவை நான் துண்டித்தேன். உலகத்தை நான் பின்பாக விட்டுட்டேன். என் பழைய வாழ்க்கையை நான் கைவிட்டுட்டேன். ஆமா, நான் தொடர்ந்து உங்களை தேடுறேன். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் இன்னும் எனக்குள்ளாக வரல. இருந்தாலும் நான் உறுதியா இருக்கேன், நீங்க என்ன கைவிட மாட்டீங்க. என்னை நீங்க தனியா விட்டுற மாட்டீங்க. நீங்க வாக்கு கொடுத்தீங்க, என்னை தனியாக விட மாட்டேன்னு. பாஸ்டர் வந்தாரு, பரிசுத்தாவியை தேடின விதமா கூட்டத்தை ஆரம்பிச்சாரு. செய்தி கொடுப்பதற்கு முன்பாகவே நான் பரிசுத்தாவியானவர் அங்க பெற்றுக்கொண்டேன். அந்த நேரம் நான் கேட்டேன், தேவன் என்னை பார்த்து பேசினது. தேவன் என்னை பார்த்து சொன்னாரு, நீ என்னுடைய மகள், நீ என்னுடைய மகள். அந்த நாள் துவங்கி என் வாழ்க்கை முழுமையா மாறிடுச்சு. இப்போ எனக்கு எந்த பாதிப்புமே இல்லை. என்னுடைய மூளையில, என்னுடைய தலையில இருந்த அந்த தழும்புகள் எல்லாமே மறைஞ்சிருச்சு. இன்னைக்கு நான் சந்தோஷமான ஒரு திருமணத்துல இருக்கேன். நான் முதலாவது சந்தோஷமா இருக்கேன். இனிமேலும் எனக்கு யாருடைய ஒப்புதலும் தேவையில்லை. ஏன்னா தேவனுடையது தாமே என்னுடைய வாழ்க்கையில இருக்கு. அவங்க முழுமையான மாற்றம் அடைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு நான் பார்க்குறேன், நான் செஞ்ச எல்லா தியாகமும் அவங்களுக்காக போராடின போராட்டங்கள் தகுதியுள்ளதா இருக்கு. அவங்க உண்மையாலே தேவனால பிறக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு புதிய வாழ்க்கை இருக்கு. அவங்க வாழ்க்கைக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்கிறத எங்களால் தெளிவாக பார்க்க முடியுது. நான் என்னுடைய அம்மாவுக்கும் என்னுடைய சகோதரிக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அவங்களுடைய விசுவாசத்துக்காகவும் அவங்க தொடர்ந்து எனக்காக போராடினதுக்காகவும். ஏன்னா அவங்க எனக்காக செய்யலைன்னா இன்னைக்கு நான் இங்க இடத்துல இருந்திருக்க மாட்டேன். என்னால் பார்க்க முடியுது, தேவன் இன்னைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பானது கொடுத்துருக்கார். என்னுடைய அம்மா, என்னுடைய சகோதரியினுடைய முழு உழைப்புக்கும் அது தகுதியா இருக்கு. பீடம் தான் நமக்கு தேவையான ஒரே விஷயம், நம்ம வாழ்க்கையினுடைய முழுமையான மாற்றத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்காக. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9346387338. நன்றி. நான் சொன்னது சரியா மக்களே? எத்தனை பேர் பெற்றோர்கள், குறிப்பா யார் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்களோ, உங்க பிள்ளைகள் குறித்து கவலைப்பட்டு இருக்கீங்க? இந்த நாட்கள் நான் பல பெற்றோர்களோட இடத்துல பேசும் பொழுது, முன்பு பெற்றோர்கள் இந்த இடத்துல எங்களோட பேசும் பொழுது, ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளும் பொழுது, அவர்கள் தங்களுடைய மகனை குறித்து இந்த இடத்துல பேசுவார்கள். ஏன்னா ஆண் பிள்ளைகள், அவர்கள் இந்த இடத்துல தன்னுடைய தவறான பாதையை தேர்ந்தெடுத்தவராய், தவறான வழிகள் நடக்கிறவராய், அந்த ஆண் பிள்ளைகளுடைய அந்த செயலை குறித்து எங்களோடு பேசுவார்கள். ஆனா இன்று இந்த நாட்கள் நாங்கள் இந்த இடத்துல ஆலோசனைகளை குறித்து பேசும்பொழுது, மக்கள், பெற்றோர்கள் குறிப்பாக பல பெண் பிள்ளைகளை குறித்து இந்த இடத்துல பேசுறாங்க. ஏன்னா இந்த சுதந்திரம், ஆண் பெண் என்று இந்த இடத்துல சுதந்திரம் மக்கள் இந்த இடத்துல பெற்று கொண்டிருக்கிற காரணத்தினாலே இன்று ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களும் பல தவறான பழக்கங்களுக்கு, தவறான வாழ்க்கைக்கு அடிமையாக்கப்படுகிறார்கள். பிசாசு இந்த இடத்துல யாருடைய வாழ்க்கையும்
விதிவிலக்கா இந்த இடத்தில் வைப்பதில்லை. எல்லோருடைய வாழ்க்கையிலும் அவன் நுழைய, வேலை செய்ய விரும்புகிறவனா இந்த இடத்தில் இருக்கிறான். ஆம், பல மக்களுடைய வாழ்க்கையை அழிப்பது அவனுடைய இலக்கானதா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை சொல்லுது, வாலிபரை பலனுள்ளவராயிருங்க. தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் இந்த இடத்தில் இருக்கிறதுனால நீங்கள் பொல்லாங்கானனை ஜெயிக்கிறவனா இருக்கிறீர்கள். ஆனா யோசிச்சு பாருங்க, தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் இல்லை என்றார், தேவனுடைய பலன் உங்களுக்குள் இல்லைன்னா நீங்க பொல்லாங்கனை, பிசாசை ஜெயிப்பதில்லை. பிசாசினாலே ஜெயிக்கப்படுகிறவராய் இந்த இடத்தில் இருக்கிறீர்கள். அல்லது உங்கள் பிள்ளைகள் அப்படியான ஒருவராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இளம் பெண் தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவனை அனுமதித்த பொழுதும், தன்னுடைய தவறான வழியை நிறுத்தி சரியான வழியை தேர்ந்தெடுத்த போது தேவன் செய்த உதவியை நீங்க பாத்தீங்க. இதே உதவியை தேவன் உங்க வீட்டுக்குள்ளே செய்ய முடியும், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் செய்ய முடியும், உங்களுடைய குடும்பத்திற்குள்ளாகும். என தேவன் எல்லோருடைய வாழ்க்கையிலும் வேலை செய்கிறவரா இருக்கிறார். இன்னொரு சாட்சி நீங்க இடத்துல பார்க்க நான் விரும்புறேன். இது இவருடைய குடும்பத்திற்கான விடுதலை என்று சொல்ல முடியும். தவறான சகவாசத்திலே இருந்த கணவரை மீட்டு தன்னுடைய விசுவாசத்திலே தேவனுடைய வல்லமையிலே இன்று ஆசீர்வதிக்கப்பட்ட தம்பதியர்களாய் இருக்கக்கூடிய இந்த தம்பதியர்களுடைய சாட்சியை தான் நீங்க பார்க்கும்படி நான் உங்களை இந்த இடத்துல வரவேற்கிறேன். என தேவன் குடும்பங்கள் மத்தியிலும் விடுதலை செய்ய வல்லவராய் இந்த இடத்துல இருக்கிறார். சாட்சியை பாருங்கள். என்னுடைய திருமண வாழ்க்கையில நான் ரொம்ப ஆக்ரோஷமான நபரா இருந்தேன். ஒரு பெண்ணா இவரு என்ன மதிக்கல. எனக்கு ரொம்பவும் துரோகம் பண்ணிட்டு இருந்தாரு. உண்மையில எனக்கு 2 விதமான உணர்வு இருக்கு. எப்போ துரோகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேனோ அந்த ஒரு உணர்வு. அது மட்டும் இல்லாம எனக்குள்ள ஒரு வேதனையானது இருந்தது. அதே சமயத்துல வீட்டுக்குள்ள குழப்பம், அது மட்டும் இல்லாம மோசம் பண்றது, இப்படி நெறைய விஷயங்கள் எங்களுக்குள்ள இருந்தது. ஒரு நாள் அந்த சண்டை ரொம்ப பெருசானது. அந்த சண்டை முடிஞ்சதுக்கு பிற்பாடு எங்க வீட்டுக்கு நாங்க வந்தோம். நாங்க வருவதற்கு முன்பாகவே அவர் வந்துட்டாரு. என் பக்கத்து வீட்ல இருக்கவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க, அவருடைய காதலியோட பார்த்தேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருந்தது. அப்போ நான் குளிக்கிறதுக்காக போயிருந்தேன். நான் குளிக்க போயிட்டு வெளியே வந்த பொழுது அவர் முகத்தை பரிதாபமா வச்சிருந்தாரு. அவர் பண்ற தவறுக்கெல்லாம் என்கிட்ட வந்து அவர் கேட்பாரு. அவர் தவறு செய்யறது போல நான் வெளியே யார்கிட்ட கூட நான் தவறு செய்யறேன்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ள இருந்தது. எங்களுடைய பாத்ரூம்ல ஒரு இரும்பு ராடானது இருந்தது. அந்த இரும்பை நான் எடுத்தேன். என்னுடைய ஆடைய சரியா போடுறதுக்கு கூட எனக்கு நேரமானது இல்ல. நான் உடனே வெளியே போனேன். அந்த ராடோட என்னுடைய டவலோட நான் அப்படியே வெளியே போயிருந்தேன். எல்லாத்தையும் அவர் மேல போடுறதுக்காக. எங்களுடைய மகள் ரொம்பவும் பயந்துட்டாங்க. வீட்ல இருக்க எல்லா பொருளையுமே நான் உடைச்சிட்டேன். எங்களுடைய மேஜை, கேஸ் ஸ்டவ் எல்லாத்தையுமே உடைச்சிட்டேன். ஆமா. இன்னை வரையும் எனக்கு அந்த வலிகள் ஞாபகம் இருக்கு. இரும்ப தூக்கிட்டு வந்து எல்லாத்தையும் போட்டு அடிச்சேல்ல. ஆமா, நான் ரொம்ப பலனாலைங்களா அடிச்சேன். எல்லா பொருளையும் நான் போட்டு உடைச்சேன். எனக்கு இருந்த அந்த பயம் என்னன்னா, இந்த கோவத்துல என்ன சாவடிக்கிறது, இல்லைன்னா அவளை சாவடிக்கணும். இதுதான் இருந்தது. அநேக தடவை நான் பார்த்திருக்கிறேன். வேலைக்கு போகும்போது நடந்து போறது. என்னுடைய நண்பர்கள் சொல்லுவாங்க, எப்பவுமே என்னுடைய மனைவி கவனிச்சுக்கிட்டே இருக்காங்கன்ட்டு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு நாள் இதுக்காக இவ வந்து ஒரு நாள் விலை செலுத்தியே ஆகணும் அப்படின்ட்டு நான் திட்டம் போட்டேன். ஒரு நாள் நான் நடந்து போனேன். அவள் பின்னாடியே வரான்னு எனக்கு தெரியும். ரொம்ப தூரம் நடக்க வச்சேன். யாருமே இல்லை. அப்போ அவளை வந்து தனியாக நடக்க வைக்கணும் ரொம்ப தூரம் அப்படின்ட்டு நடந்தா பாதி தூரத்துலேயே திரும்ப வந்துட்டா. எங்கே இருந்தேன்னு கேட்டா, அவள் எங்கேயோ வெளியே போயிருந்தேன்னு சொன்னா. ஆனால் எனக்கு தெரியும் அவள் பின்னாடி தான் வந்துனே இருந்தான்ட்டு. அவர் ரொம்ப மோசமானவர்னு எனக்கு தெரியும். அவர் ரொம்ப மோசமானவர். நான் அவர் பின்னாடி நடந்து வரேன்னு அவருக்கு தெரிஞ்சு கூட அவர் என்னை ரொம்பவும் நடக்க வச்சாரு. என்னை அவர் பார்த்துக்கணும். ஆனா அவர் ரொம்ப நடக்க வச்சாரு. இப்போ கூட நான் அந்த வழியா வேலைக்கு போகும்பொழுது, அந்த வழியை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு ஞாபகம் வரும். அவர் அந்த அளவு என்னை அவ்வளோ தூரம் நடக்க வச்சாருன்னு. இன்னைக்கு கூட இப்போ கூட நான் அந்த வழியா வரும்பொழுது எனக்கு ஞாபகம் இருக்கு. எனக்கு அந்த அளவு நடக்க வச்சாரு. ரொம்ப தூரம் நடக்க வச்சேன்ல. ஆமா, நடந்தேன். இது மோசமானது. எதுவுமே சரியாகல. ரொம்ப மோசமான சூழ்நிலை. நான் ஒரு தடவை தற்கொலை கூட முயற்சி செஞ்சேன். நான் ரொம்பவும் கஷ்டத்தை கடந்து சென்றேன். நான் வெளியே போனேன். நான் நடந்து போயிட்டு இருந்தேன். அடுத்த தெருவுக்கு போயிருந்தேன். நான் 1வது தெருவுக்கு போகும்பொழுது அங்க வந்து பேருந்துல விழுந்து இறந்துடணும்னு நினைச்சேன். அந்த உணர்வு அந்த அளவு பலனானதா இருந்தது. எனக்கு உண்மையா விருப்பமே இல்ல. அன்னைக்கு அந்த விஷயம் இது மட்டும்தான் அவங்களுக்காக இருந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் அமைதியா இருந்தேன். நான் செய்றதுக்கு எதுவுமே இல்லாம இருந்தது.
அவர் வந்தாரு. ரொம்ப சமாதானத்தோட எதுவுமே நடக்காதது போல அவர் உள்ள வந்தாரு. அவர் ரொம்ப சோர்வா இருந்தாரு. அவர் போய் தூங்கிட்டாரு. நான் இங்கேயும் அங்கேயுமா நடந்துட்டே இருந்தேன். இந்த சைடு, அந்த சைடு நடந்துட்டே இருந்தேன். நான் பார்த்துட்டே இருந்தேன், நடந்துட்டே இருந்தேன். நான் என்ன பண்ண போறேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த நேரத்துல நடந்துட்டு இருந்த நேரத்துல எனக்கு ஒரு யோசனையானது வந்தது. ஒரு கத்தியானது எடுத்து இவரை குத்தலான்ற யோசனை வந்தது. அந்த நேரம் நான் டேபிள் மேல ஆல்கஹாலை பார்த்தேன். ஒரு கையில நெருப்பையும், இன்னொரு கையில நான் அந்த ஆல்கஹாலை தொறந்து அவர் மேலாக நான் ஊத்துனேன். நான் ஆல்கஹாலை ஊத்தும் பொழுது என் பொண்ணு பக்கத்துல இருக்கதை நான் கவனிக்கல. அவங்க 2 பேர் மேலாகவும் நான் ஊத்துனேன். பிற்பாடு நான் நெருப்பானதை கையில எடுத்தேன். என் கையை நான் இறுக்கமா பிடிச்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்குள்ளாக அந்த அளவு பெலனான விருப்பம் இருந்தது அவங்க 2 பேர் கொலை செய்யணும்னு. அன்னைக்குதான் அவர் வீட்டை விட்டு திரும்ப வெளியே போனாரு. அப்போ நான் அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிடலான்னு நினச்சேன். தனியாகவே வாழ்ந்துடலாம் அப்படின்ட்டு ஒருத்தவங்கள தெரிஞ்சுக்கிட்டு அவங்களையும் நான் விருப்பப்பட்டேன். அவங்கள அதிகமாக நேசிக்க ஆரம்பிச்சதுனால தீர்மானம் எடுத்த 2 பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்னொரு பிரச்சனை கூட வந்தது. இன்னொரு ஏக்கம். ஏன்னா அவங்களுக்கு கிட்டவும் இருக்க முடியல, தூரமாகவும் இருக்க முடியல என்னால். நான் அவரை தொடர்ந்து சென்றேன். அவர் இடத்துல நான் தாழ்மை செஞ்சேன். என்ன, நீங்க என் கூடயே இருங்க, நான் உங்களை ஏத்துக்கிறேன், யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. நான் அப்படி சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன நடந்திருந்தாலும் பரவாயில்ல, ஆனா நீங்க என் கூட இருங்க நான் சொல்லியிருந்தேன். எல்லா நேரமும் நான் வந்து யாருக்கிட்ட இருக்கேன் இதுதான் தெரிஞ்சுக்கணும் விரும்புவா. என்னை கண்டுபிடிச்சி சாகடிக்கணும், ஏதாவது ஒரு கெட்டது பண்ணணும் அப்படி தான் யோசிப்பா. அந்த நேரத்தில் தான் என் சொந்தக்காரங்க வந்து ஆலயத்துக்கு போயினே இருந்தாங்க. எனக்காக வந்து ஜெபம் பண்ணாங்க. அவர் எனக்கு போதிப்பார். எனக்கு பைபிள் கூட படிக்க தெரியாது. எப்படி என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியாது. ஆனால் அவர் எனக்காக வார்த்தையானது சொல்லுவார். நான் ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தேன். பைபிள் கூட எனக்கு படிக்க தெரியாது. அப்போ அவர் சொல்லுவார், வா சர்ச்சுக்கு போகலாம், வா சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிடுவார். அவர் என்னை வந்து எந்த ஒரு குற்றமும் கூற மாட்டார். ஒரு நாள் நான் தீர்மானித்தேன், நான் வந்து போவேன் சர்ச்சுக்கு. ப்ரேயரில் கலந்துக்கிட்டேன், ஜெபத்தை பெற்றுக்கொண்டேன். அன்னையிலிருந்து நான் தீர்மானம் எடுத்தேன், ஒவ்வொரு நாளும் சர்ச்சுக்கு போவேன்ட்டு. நான் போனேன், ஞானஸ்நானம் எடுத்தேன். பிற்பாடு நான் யார்கிட்ட வந்து உறவாக இருந்தேனோ அவங்களையும் கூப்பிட்டாரு. பிற்பாடு நானும் கூப்பிட்டேன். நான் எந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டேனோ அவங்களும் இருந்தாங்க அந்த கூட்டத்தில். அவர் என்ன ஆலயத்துக்கு கூப்பிட்டாரு. நான் அவரை அன்பின் சிகிச்சைக்கு கூப்பிட்டேன். எப்போ நாங்க 2 பேரும் இணைந்து உட்கார்ந்துருந்தோமோ, நான் அந்த அளவு சந்தோஷமா இருந்தேன். என்னுடைய அன்பானவர் என் பக்கத்துல இருக்கார். அப்படி நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவர் திரும்பி பார்ப்பாரு. ஏன்னா அந்த பொண்ணு அங்க வந்துட்டு இருந்தா. அந்த நேரத்துல எனக்கு ரொம்ப பலனா உணர்ந்தேன். எனக்கு ரொம்ப பரிதவிப்பா இருந்தது. அந்த நேரம் எனக்கு ரொம்ப பரிதவிப்பா, ரொம்பவும் பதட்டமா, நான் என்ன செய்யணும்னு தெரியாத மாதிரி ஒரு பதட்டமான நிலைமையா இருந்தது. எனக்குள்ளாக ஒரு கசப்பான உணர்வா இருந்தது. ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னுடைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் தெரில. இங்கே போகிறதா அங்கே போகிறதா எனக்கு ஒன்றுமே புரியல. 2 பேரும் சர்ச்சில் இருந்தாங்க. உண்மையில் சொல்லப்போனால் அதாவது நான் யாரையும் வந்து பிரிய விரும்பலை. என் மனைவி வேணும்னு நினச்சேன். அதே போல அந்த பொண்ணுக்கு கை கொடுக்கணும்னு நினச்சேன். நான் ரொம்ப பரிதவிப்பா இருந்தேன். ஏன்னா நான் எனக்காக வாழல, அவளுக்காக தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். நான் அப்போ வித்தியாசமா வேலை செய்ய ஆரம்பிச்சேன். அவளுடைய உட்புறத்தை நான் பார்த்துக்க ஆரம்பிச்சேன். ஒரு நாள் ஒரு உபதேசத்தை கேட்டேன். ஒரு நாள் மனம் திரும்புறதை பற்றி பேசியிருந்தாங்க. யாரை காயப்படுத்திருக்கிறீங்களோ போய் மன்னிப்பு கேளுங்க. ஒருவேளை நீங்கள் அப்படி வாழ்கிறீங்க, மன்னிக்க முடியாத ஒரு தவறான வாழ்க்கை. ஒரு நாள் நான் தீர்மானித்த அந்த இரவு, நான் எந்த ஒரு பெண்ணோட கூட பேசினிருந்தேனோ அந்த தொடர்பை உடைக்கணுன்ட்டு அந்த வீட்டு வாசலில் நின்று, இனிமேல் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, ஃபோன் பேசுறது, வெளியே கூட்டிகிட்டு போகிறது எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த ஒரு வார்த்தை என்னை தொட்டது. எல்லாத்தையும் நான் நிறுத்திட்டேன் என் பழைய வாழ்க்கையை. என்னுடைய மனைவிக்கு நான் உண்மையாக இருப்பேன்னு தீர்மானித்தேன். இப்படிப்பட்ட சமயத்தில் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. அப்போ எனக்குள்ளாக ஒரு புது மனுஷனா நான் மாறணும்னு தீர்மானித்தேன். திரும்ப நான் தண்ணீரில் ஞானஸ்நானம் எடுத்த புது மனுஷனா மாற, அது மட்டும் இல்லாமல் அவ கூட ஞானஸ்நானம் எடுக்க தீர்மானித்தா. நாங்கள் உங்களுடைய தியாகத்தை சமர்ப்பிக்கக்கூடிய அந்த நேரத்தில் நாங்கள் இருவரும் ஆண்டவருடைய பீடத்தின் மேலே இருந்தோம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. தேவன்கிட்ட நான் கேட்டிருந்த மீட்டிங் அட்டன் பண்ணுற நேரத்தில், ஆண்டவரே நீங்கள் எனக்குள்ளாக வேணும். இப்போ அந்த நேரம் எனக்குள்ளாக ஒரு வித்தியாசம், கண்ணீர் ஜெபத்தில் நான் கத்துனேன், கண்ணீர் விட்டேன், தேவனிடத்துல கேட்டேன். எனக்குள்ளாக ஒரு வித்தியாசம். அப்போ பாஸ்டர் வந்து பார்த்து ஆமென்னு சொல்லும்போது கண்ணை திறந்து பார்க்குறேன். நான் பீடத்தை பார்த்தேன். எனக்குள்ளாக ஒரு சாதனை, நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன்.
எதெல்லாம் செஞ்சேனோ பழைய விஷயம் எல்லாத்தையும் விட்டுட்டேன். முதல்ல ஆண்டவரை நான் வச்சேன். என்ன மாதிரி ஒரு நபருக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்? ஒரு புதிய வாழ்க்கையானது இருக்கு. தேவனோட ஒரு வாழ்க்கையானது இருக்கு. இதுதான் எனக்கு எல்லாமே. எங்களுடைய புதிய வாழ்க்கை பயணத்தை 2 பேரும் இணைஞ்சு ஆரம்பிச்சோம். அன்பின் சிகிழ்ச்சியில தான் எல்லாமே ஆரம்பிச்சது. நாங்க இருவர் மட்டும் தான், நானும் அவரும் தான். நாங்க சேர்ந்து புதிய வாழ்க்கைய ஆரம்பிச்சோம். நான் எந்த அளவு கத்துக்கிட்டேனோ, அவரும் அந்த அளவு கத்துக்கிட்டாரு. ஒரு பெண்ணாக, ஒரு மனைவியாக எப்படி இருக்கணும்னு நான் கத்துக்கிட்டேன். ஒரு கணவரா எப்படி இருக்கணும்னு அவர் கத்துக்கிட்டாரு. இப்ப என்னுடைய மனைவிய நான் தொடுறேன்னா, வெறும் தலைமுடிக்கு கிரீம் போடுறதுக்கு மட்டும்தான். இது எதுக்கு சொல்றேன்னா, அதாவது சண்டை போடுறது கிடையாது. வேற எதுவுமே இல்ல. தேவன் எல்லாத்துலேருந்து விடுதலை குடுத்துருக்கார். நான் ஒரு நாள் வீட்ல இருக்கும்போது, என்னுடைய ஃபோன் கால் அடிச்சது. என்னுடைய முன்னாள் காதலி வந்து ஃபோன் பண்ணியிருந்தா. அப்ப நான் சொன்னேன், "என்னதான் வேணும்?" அப்ப அவங்க சொல்லியிருந்தாங்க, "தேவையில்லாத ஃபோன் வந்தா எடுக்க மாட்டேன்." ஞாபகம் இருக்கா? இந்த விஷயங்கள் வந்து நாங்க தொடர்ந்து ஒரு வேலை செஞ்சிருந்தா 3 பேரும் ஒரு பாவத்தில் விழுந்திருப்போம். தேவனுக்கு ஒரு உகந்த காரியமா இருந்திருக்காது. எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன். வாழ்க்கையே அழிக்கப்பட்டதா மாறியிருக்கும். இப்ப அவங்க தேவனுடைய மனுஷியா இருக்காங்க. தேவனுக்கு மகிமை. அவர் இது எல்லாமே செய்யாம இருந்திருந்தான்னா, நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ தெரிஞ்சுக்க வாய்ப்பே இல்ல. இது எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் நான் தண்ணீர் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டேன். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன். நான் பரிசுத்த ஆவியானவரால பிறந்திருக்கேன்ற உறுதியோட நான் எப்படி இருக்கேன்னா, நான் இப்போ அவங்களுடைய தோழியா இருக்கேன். அவங்க கூட இவரால ஏமாற்றப்பட்டாங்க. நான் அவங்கள மன்னிச்சுட்டேன். அவங்களையும் மன்னிச்சுட்டேன். இவரையும் மன்னிச்சுட்டேன். இதுக்கு ஒரு விலையே இல்ல. இன்னைக்கு 2 குடும்பமும் புதுப்பிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நான் என் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கேன். அவங்க அவங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்காங்க. எனவே மக்களே, நீங்க இப்ப என்ன விரும்புறீங்க? எந்த பகுதியில் உங்களுடைய வாழ்க்கைக்குள் தேவன் வேலை செய்ய இந்த இடத்துல நீங்க விரும்புறீங்க? தேவன் தன்னுடைய வேலையானதை செய்ய தயாராக இருக்கிறார். ஆம், தேவன் தன்னுடைய வேலையை செய்ய மிக தயாராக இருக்கிறார். ஆனா தேவன் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இந்த இடத்துல வேலை செய்ய அவர் அனுமதி கேட்கிறார். அனுமதி கொடுப்பீர்களானா இந்த விசுவாசத்தில் எங்களோட இணையுங்கள். தேவன் உங்களையும் விடுதலையாக்கட்டும். இயேசுவின் பெயராலும். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். இதோ என் தேவனே, யாரெல்லாம் இந்த நேரம் இந்த விடுதலையை தன் வாழ்க்கை மீது பெற்றுக்கொள்ள தன் தீர்மானத்தை முதல் படியை எடுத்து வைக்கிறார்கள். எல்லா விதமான கெட்ட சிந்தனைகளிலிருந்து, எல்லா குழப்ப சிந்தனையிலிருந்து, எல்லா இருமனமான யோசனைகளிலிருந்து இவர்களை நீர் விடுதலையாக்க இந்த கேட்கிறேன். எங்கள் இயேசுவே, எங்கள் தேவாவியானவரே, உம்முடைய பலனான கைகளினாலே இந்த விடுதலையானது இந்த நடைபெற, உம்முடைய பலனான கைகளிலே இந்த அசுத்தத்தினுடைய வேலைகள் இந்த முறிக்கப்பட, உம்முடைய அக்னியானது இந்த புறப்படட்டும். இவர்களுடைய தலை தொடங்கி பாதம் வரை இந்த அசுத்தமானது எங்கிருந்தத்தில் வேலை செய்திருந்தாலும், இவர்களுடைய தலை தொடங்கி பாதம் வரை இந்த இருளானது எங்கிருந்தத்தில் வேலை செய்திருந்தாலும், எல்லா அசுத்தங்களுக்கும், எல்லா இருள்களுக்கும், எல்லா பாவங்களுக்கும் என் தேவனை ஆண்டவராக இயேசு உம்முடைய நாமத்தினால் கட்டளையிடுகிறேன். சரியே போஸ். என் தேவனே, இவர் விடுதலை ஆக்கப்பட உமக்கு அனுமதி கொடுக்கிற பட்சத்தில் இவர் வாழ்க்கை மீது உம்முடைய வல்லமையிலே சமாதானத்தை, சந்தோஷத்தை, ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறேன். உம் நாமம் மகிமைப்படும்படியாய் இவர் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையான பெயரால் பரிசுத்த ஆவியானவரே, நன்றி இயேசுவே. ஆமென். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் மக்களே. நீங்க அவரோடு கூட இந்த இடத்துல இருக்கிறவராய் இருந்தா, நீங்க அவருக்கு அனுமதி தருகிற ஒருவராய் இந்த இடத்துல இருந்தா, என தேவன் மாறாத தேவனாய் இந்த இடத்துல இருக்கிறார். அவர் உங்களுடைய வாழ்க்கையானதை சுத்தமாக்க முடியும், சுத்திகரிக்க முடியும். அவர் உங்களுடைய வாழ்க்கை மீது பாதுகாப்பை கொடுக்க முடியும், பலனை கொடுக்க முடியும். நீங்கள் அவருக்கு அனுமதி இந்த இடத்தில் தந்தால். எனவே தேவன் உங்க வாழ்க்கைக்குள் நுழைய நீங்க இந்த இடத்துல அனுமதி கொடுத்திருக்கீங்கன்னா, இந்த ஆவிக்குரிய சுத்திகரிப்பினுடைய துவக்கம் உங்களுக்குள்ளாக இந்த இடத்துல நடக்க தொடங்கட்டும். ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் இணைந்திருங்கள். குறிப்பாய் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, இந்த வருடத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை தவற விடாதீர்கள். காலை 9:30 மணிக்கும் நீங்கள் எங்களோட இந்த விசுவாசம் கூட்டத்தில் இணையலாம். தேவனுடைய பிரசன்னத்தில் தொடங்கியது போல மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை, வருடத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை, முதன்மை எல்லாமே தேவனுக்கு சொந்தமானது. தேவனோடு நாம் வாழ்க்கையை கட்டும்படியாக தேவனோடு நகரலாம். தேவனுடைய திட்டம்
உங்கள் வாழ்க்கை மீது நிஜமாக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் பெயராலே சென்று வாருங்கள்.